பிரைஸ் தி லார்ட். இன்றைய நாளுக்குரிய வேத வசனம் யோபு 42வது அதிகாரம் 2வது வசனம். தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீ செய்ய நினைத்தது தடைபடாது என்பதை அறிந்திருக்கிறேன். அன்புக்குரியவர்களே, இந்த அருமையான காலை வேளையிலே அருமையான இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் தந்த அருமையான வசனத்திற்காக நன்றி செலுத்துவோம். பாருங்கள், தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீ செய்ய நினைத்தது தடைபடாது என்பதை அறிந்திருக்கிறேன். அன்புக்குரியவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலும் கூட பல நேரங்களிலே கர்த்தர் நன்மையான காரியங்களை செய்யும் போது மாத்திரமல்ல, ஆகையால் தான் யோபு சொல்லும் போது சொல்லுகிறார், நாம் கர்த்தருடைய கரத்திலிருந்து நன்மையை பெற்ற நாம் அவருடைய தீமையும் பெற்றுக்கொள்ள வேண்டாம். அவர் அனுமதிக்கிற தீமை உங்களை வீழ்த்துவதற்கு அல்ல, இல்லையென்றால் உங்களை அழிப்பதற்காக அல்ல, உங்களை ஏதோ ஒரு விதத்திலே ஏதோ ஒரு காரியத்திற்காக கர்த்தர் உங்களை உருவாக்கி கொண்டிருக்கிறார். அன்புக்குரியவர்களே, இன்று எந்த சூழ்நிலை வந்தாலும் கற்றுக்கொள்ளுவோம். கர்த்தாவே, நீ சகலவற்றையும் செய்ய வல்லவர், நீங்க செய்ய நினைத்தது ஒன்றும் தடைபடாது என்று சொல்லி அறிக்கையிடுவோமா? நம்முடைய வாழ்க்கையிலே அறிக்கையிடும் போது சத்துரு வெட்கப்பட்டு ஓடுவான். பாருங்கள், சூழ்நிலைகள் எல்லாம் மாறி போனது, நம்முடைய வாழ்க்கையில சகலவற்றையும் இழந்து போனார். எவ்வளோ சந்தோஷம், எவ்வளோ சமாதானத்தோடு இருந்தவன் என்னுடைய வாழ்க்கையிலே திடீரென அவன் ஒன்றுக்கும் உதவாத ஒரு லெவல்ல அவனுடைய உடம்பு எல்லாம் சரீரிகமாய் அவன் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறான். மனதளவில் அவன் பாதிக்கப்பட்டவனாய் அவனை தாங்குவதற்கு, அவனோடு ஒரு ஆறுதலான ஒரு வார்த்தை சொல்லுவதற்கு யாரும் இல்லை. ஆனால் அவனுக்கு தெரியும், அவனை காண்கிற ஒரு தெய்வம் உண்டு, அவர் ஆராய்ந்து முடியாத காரியங்களை செய்து முடிக்கிறவர் என்று சொல்லி கர்த்தர் அந்த நாட்களிலே அவனை நடத்தின அந்த ஒரு சூழ்நிலையின் நாட்கள் தீர்ந்த பின்பு பாருங்கள், சகலமும் அவன் திருப்பி கொண்டான் என்று சொல்லி பார்க்கிறோம். நம்முடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் நமக்கு சகலவற்றையும் திரும்ப அளிக்க வல்லமையுள்ள தேவன். நாம் செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம், நன்மையானாலும் தீமையானாலும் கர்த்தருடைய பாதத்திலே காத்திருப்பதும், அவர் செய்கிற, அவரே அனுமதித்தார் என்று சொல்லி அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள், ஜாதிகளுக்குள்ளே உயர்ந்திருப்பேன் என்று சொன்னது போல அவருடைய வார்த்தைகளுக்காக, அவருடைய வாக்குத்தத்தங்கள் நிறைவேறுவதற்காக அதனுடைய ஆலயத்தை விட்டு பிரியாமல், தேவ சமூகத்தை விட்டு பிரியாமல் சகலவற்றையும் நீ செய்ய வல்லவர், நீங்க செய்ய நினைத்தது ஒன்றும் தடைபடாதப்பா என்று சொல்லி அவருடைய பாதத்திலே காத்திருப்போம், திறப்பிலே நிற்போம், அழிந்து போகிற ஆத்துமாக்களுக்காக ஜெபிப்போம். God bless you all.